உலகெங்கும் இருக்கும் பக்தி இன்போ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிட உலகின் சூப்பர் ஸ்டார் பிரம்மஸ்ரீ ராம்ஜி பரமஹம்சர் அவர்கள். வணக்கம் சுவாமி. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஜூலை 27 சனி வக்ரமாக இருக்குது. சனி அப்படின்னாலே மக்களுக்கு ஒரு விதமான சின்ன பயம் இருக்கும். இந்த வக்ரமான சனி மக்களுக்கு என்ன மாதிரியான சிறப்பான பலன்களை கொடுக்க இருக்கார்? இந்த சனியை பொறுத்த வரைக்குமே என்னுடைய ஃபேமஸ் டைலாக் தான், சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிறது தான். இந்த சனி வக்கரமாகும் பொழுது நிறைய நற்பலன்களை தருவார். என்றைக்குமே என்னைக்கு ஒரு ரவுடி பிகம்ஸ் ஹீரோ, தென் இந்த ஹீரோ அவருடைய நீட்சி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு படத்தை பார்த்திங்கன்னா, விஜய் படத்தை பார்த்தா அதில் ஒரு தடவை இந்த மாதிரி இருப்பார், அப்புறம் போலீஸாக மாதிரி எல்லாருக்கும் நல்லது செய்வார். அந்த மாதிரிலாம் நிறைய காட்சிகள் நமக்கு சொல்லுவாங்க. திடீர்னு ஒருத்தர் மனம் திருந்தி நல்லது பண்ணால் எப்படி இருக்குது, சனிலாம் நல்லது பண்ண ஆரம்பித்தா தாங்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவ்வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் கோடீஸ்வர யோகம் வருகிறது, யார் யாருக்கெல்லாம் பணமழை கொட்ட போகிறது, கல்யாணமாக போகுது, காதல் ஓகே ஆக போகுது, ஃபாரின் போகிறீங்க என்பதெல்லாம் விளக்கமாக ராசி ரீதியாக நாம் பார்த்து விடலாம். சுவாமிஜி, மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த சனி வக்ர காலத்தில் எந்த மாதிரியான சிறப்பான பலன்கள் கிடைக்கிறதுக்கு? மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த சனி வக்கரமானது அப்படிங்கிறது 50 நல்லது 50 கெட்டது. அது என்ன 50 நல்லது? எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, பொதுவாகவே சனி உங்களுக்கு யாருங்கிறத பொறுத்து தான் அவர் வக்கரமாகிறது எப்படிங்கிறத சொல்லணும். பொதுவாகவே பேசிக்காகவே நான் ஒரு வில்லன், ஏதோ வீட்டில் சொன்னாங்கங்கிறதுக்காக எல்லா பழக்கத்தையும் விட்டு நல்ல பையனாக மாறியிருக்கேன், இதுதான் கரெக்டு, அதான் உண்மை. அந்த மாதிரி பேசிக்காகவே சனி உங்களுக்கு வில்லன். உங்களுக்கு இந்த ஆள் பண்ண படுத்தின பாடெல்லாம் 1 இல்லை 2 இல்லை, அஷ்டம சனியாக இருந்து பெண்டெடுத்தார். இப்போ இவர் 10ஆம் இடத்துக்கு வந்தோடனே இந்த உலகமே கொண்டாடியது. என்ன கொண்டாடியது? சனி 10க்கு வந்துட்டார், பிராண்ட் ஆக போகிறீங்க. நான் கூட நிறையா சொன்னேன், நீங்கள் புஷ்பான்னு. இப்போ 10ஆம் இடத்தில் வருகின்ற சனி வக்கரமாயிட்டார், வேலை போய்டும் நிறைய பேர் சொல்கிறீங்க. அப்படி கிடையாது. நான் எதுக்காக சொல்கிறேன்னா, நீங்கள் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ நீங்கள் நிறைய பார்க்க ஆரம்பிச்சு பக்தி இன்ஃபோவை தாண்டி நிறையா சேனல்ஸை பார்க்குறீங்க, போட்டு குழப்பிக்கிறீங்க. ஒன்று புரிந்து கொள்ளுங்கள், பக்தி இன்ஃபோ ஃபாலோ பண்ணுங்கள், என்ன ஃபாலோ பண்ணுங்கள், க்ளீனாக இருப்பீங்க. காரணம், 8குடையவன் வக்கரமானால் நல்லதுங்க, 8குடையவன் குட்டிச்சுவராக்குவான் என்பது ஜோதிட விதி. ஜோதிட விதியை கேட்டு செய்யுங்கள் எதாக இருந்தாலும். அந்த ஜோதிட விதிப்படி 8ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறுவதால், அந்த வக்கரம் பெற்ற சனி என்ன பண்ணுறார்? 10ஆம் இடத்தில் இருப்பதால் 10ஐ வாரி வழங்குவார். என்ன பண்ணுவார்? தொழிலில் ஒரு மூலதனம் பண்ணுறதுக்கு 2 மிஷின் வாங்கினேன் சார், 4 மிஷின் ஆர்டர் கையில் வச்சுருக்கேன், மேற்கொண்டு 2 மிஷின் முதலீடு போட காசு இல்லை, இன்வெஸ்டர் இல்லை என்று வருத்தப்படும். இன்வெஸ்டர் தேடி வருவாங்க. உங்களுடைய தொழில் கரெக்டாக இருந்தால் இன்வெஸ்டர்ஸ் இன்றைக்கெல்லாம் சேட்டலைட்டே அரேஞ்ச் பண்ணுறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சேட்டலைட்டில் பார்த்தேன். அந்த மாதிரி உங்களோட தொழில் கரெக்டாக இருந்தால் இன்வெஸ்ட்மெண்ட் தானாக வரப்போகுது. ஸோ அப்போது 8ஆம் இடத்தை சேர்ந்த அந்த சனி பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா, 10லே சனி பகவான் வக்கரம் பெறும்போது நிறைய அள்ளித்தருகிறார். அதனுடைய கெட்ட பலன்களை எல்லாம் குறைச்சிடுறார். தொழிலுக்காக வாங்கின பிஸ்னஸ் லோனு ஓடி எல்லாத்தையும் அடைப்பார், எல்லாத்தையும் அவரே க்ளோஸ் பண்ணிடுறார். பிஸ்னஸ் லோன்ஸ் மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தெரியாமல் பண்ணிட்டேன் சார், ஹெவி சில பேர் அப்படியே மாறுதல். 5 மிஷின் வச்சுருப்பாங்க, 1 மிஷின் ஆர்டர் தான் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி பெருசாக ஆரம்பிக்கிறது. இன்றைய இளைஞர்கள் பார்க்குறேன், ஒரு சலூன் கடை ஆரம்பிக்கிறதுக்கு 20 லட்சம்லாம் செலவு பண்ணுறீங்க. அதெல்லாம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டெவலப் ஆக தான் சம்பாதிக்கணும். முதல்ல நம்ம தாத்தா பாட்டி எப்படி பொழைச்சாங்கிறத பாருங்கள். அதே பாதி லேர்னிங் உங்களுக்கு வந்துடும். நம்ம இந்த இன்ஸ்டாவை திறந்து பிஸ்னஸ் பண்ணால் இப்படி தான் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் 8குடையவன் வக்கரமாகும் பொழுது பொறுமையாக கால் வைக்கணும். ஆனால் இந்த டிசம்பர் மாதத்துக்குள்ளே இந்த தொழிலில் உங்களை ஒரு ரீச் கொண்டு போயிடுவார். ஒரு நாள் செலவே 2 லட்சம் 3 லட்சம் பண்ணுற மாதிரி உங்களை பெரிய ஆளாகிடுவார். அதே நேரத்தில் என்னமோ பாதி தப்புன்னு நீங்களே, அதாவது 10ங்கிறது மக்கள் தொடர்பு. மக்கள் தொடர்பு பணியில் இருப்பவர்கள், பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் தயவுசெய்து கம்முன்னு இருங்க. காரணம் என்னென்னா, 10ஆம் இடத்து சனி பகவான் வக்கரம் பெறும்பொழுது வார்த்தைகள் ஜாக்கிரதையா. சமீபத்தில் ஒரு பதிவு பார்த்துருந்தேன், ஒருத்தர் என்ன பண்ணிட்டார், சமுதாயம் எழுதுறதுக்கு சமூகம்னு எழுதிட்டார். வித்தியாசம் தெரில. நமக்கு தமிழும் நிறையா தெரிய மாட்டேங்குது, இங்கிலீஷும் தெரிய மாட்டேங்குது, அதான் பிரச்சனை. இந்த சமூகத்தை சேர்ந்தவர்களை நான் இதெல்லாம் ஒரு சமூகமா அப்படின்னு போட்டார். அது சமூகம்னு சொல்லக்கூடாது, சமுதாயம்னு சொல்லணும், அர்த்தம் வேற அப்படின்னு சொல்லி அது ஒரு பெரிய பதிவுலாம் அது மாதிரிலாம் நடந்தது. பேசும்பொழுது வார்த்தைகள் தெரிஞ்சால் பேசுங்க, தெரிலனா தெரிஞ்ச பாஷையில் பேசுறீங்க. உயர்தமிழில் பேசுகிறதா நினச்சி வேறு ஏதாவது பேசி வச்சிடாதீங்க. அப்போ 10ஆம் இடத்தில் சனி வரும்போது பொதுமக்களுடன் தொடர்பு கொள்வார். அண்ணன் இருக்கும் ஈகோகா கட்சியில் இருக்கின்ற இடத்திலே மாறக்கூடிய ஒரே மனோ தைரியம் வேணாம். அங்கே பாருங்கள், ஒருத்தர் சைக்கிளில் குறுக்க வருவார். அந்த மாதிரி ஜாக்கிரதையாக இருங்க. பப்ளிக்கில் பேசுகின்ற கட்சிக்காரர்களாகட்டும், மிதுனராசிக்காரர்கள் யாரெல்லாம் ஒரு விபி ஸ்தானத்தில் இருக்கீங்க, பேசிட்டு இருக்கும்போது ஃப்ளோவில் ஏறாத அண்ணனை டா போட்டு சொன்னேன், அது மாதிரிலாம் நடக்கும். ஜாக்கிரதையாக பேசுங்க. பேச்சு ரொம்ப முக்கியம். அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க நம்ம தரம் என்னென்னு. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்.
பேச்சில் கவனம் செலுத்துங்கள், மற்றபடி சூப்பர். இவர்களுடைய குடும்ப பிரச்சனைகள்லாம் தீரும். குடும்ப பிரச்சனை நிச்சயம் சனி தீர்ப்பார். காரணம் என்னவென்றால் சனி இவர்களுடைய 4ஆம் இடமாகப்பட்ட ப்ரமோஷனை பார்க்கிறார், 7 பார்க்கிறார். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகும். திருமணம் ஆனவங்க பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா, அண்டர்லைன், பிரிஞ்சிட்டாங்க அப்படின்னா டைவர்ஸ் முறைப்படி வாங்கி இருந்தால், மறுமணத்துக்கு நீங்கள் ஆசைப்பட்டா எல்லாம் டிஸ்க்ளைமர் போட்டுக்க வேண்டியிருக்கு, அப்போ உங்களுக்கு மறுமணம் நடக்கும். அடுத்ததாக சனி பகவானே 10ல் இருப்பதால் பெருஞ்சிருப்பு, குடும்ப ப்ராப்ளம்லாம் சரியாயிடும். விட்டு போன வாழ்க்கையிலே வரலாம், ராம் இப்போ நீ எங்கே இருக்க, அவன் பக்கத்தில் தான் இருக்கேன், அந்த மாதிரி அடடா உங்களுக்கிட்டே திரும்ப காதல்லாம் வரப்போகுது, நீங்கள் ரொம்ப ஜாலியாக இருக்க போகிறீங்க. இந்த 6 மாதம் பேசும்போது ஜாக்கிரதை. இவர்கள் எந்த தெய்வத்தை வழிபட்டால் இன்னும் சிறப்பாக அதே சனி தான். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணணும்னா திருநள்ளாறு ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க, அல்லது குச்சனூர் ஒரு தடவை போயிட்டு வந்துருங்க. சனி பகவானை நேரடியாக ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், ஃபேஸ் டு ஃபேஸ் அவரை பார்த்துட்டு வந்துருங்க. நிறைய பேர் சொல்கிறீங்க திருநள்ளாறு போனால் நேராக நிற்கக்கூடாது, சைடில் நின்று தான் வழிபடணும். உங்களுக்கு ஒரு பலன் சொல்கிறேன், அவரை நேராக வழிபட முடிந்தவரை எண்ணெய் நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. சனி பகவானுக்கு ரொம்ப பிடிக்கும். முதல்ல சக மனிதனுக்கு உதவி செய்யுங்க, அதான் சனிக்கு பண்ணுற பெரிய நன்மை. அதை பண்ணுங்கள், அது நல்லா இருப்பீங்க, சூப்பராக இருப்பீங்க. சனி வக்ர காலத்துல இவர்களுக்கு 100க்கு எவ்வளவு மதிப்பு? 100க்கு 95 மார்க், பிரமாதம். கற்பனை ஆற்றலில் சிறந்தவர்கள், கவிதை எழுதுவதில் தத்துவமானவர்கள், மிகப்பெரிய தத்துவ யானையாக இருந்தாலும் தனக்கென வாழ்க்கை என்று வரும்பொழுது திகைத்து கொண்டிருப்பவர்களை நீங்கள். யார் நீங்கள்? அதுதான் நம்முடைய அன்பார்ந்த மிதுன ராசிக்காரர்கள். ஸோ இப்படிப்பட்ட மிகப்பெரிய புத்தி கூர்மை கொண்ட உங்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஏற்கனவே சொன்னது தான் நம்மளுடைய நேயர்களுக்கு தெரியும், ரெகுலராக ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும். சார் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு தெரியும் சார், மிதுன ராசிக்காரங்க மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய புத்திசாலி, ஆனால் எங்களுக்கு நாங்கள் பயன்படுத்திக்கிற மாட்டோம், இதான் நீங்கள் சொல்ல போகிறீங்க, அப்படி தானே கேட்பீங்க. உண்மைதாங்க. இப்படியே நான் சொல்லிகிட்டே இருந்தாலாச்சும் நீங்கள் உங்களுக்காக உங்களுடைய சிந்தனைகளை செயல்படுத்துவீங்கள. என்னடா இந்த மனுஷன் சொல்லிகிட்டே இருக்கான், நம்ம இனிமேல் நமக்காண்டி நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வரும்ல, அதுக்காக நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஓகேவா? சரி, இப்போ இந்த சனி பகவான் வக்ரம் அடைந்து உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல ஜம்முன்னு வக்கரம் அடைந்து என்னென்ன மாற்றங்களை, என்னென்ன முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு விஷயங்க, இவனால் அவசரப்பட்டு நிறைய முடிவு எடுத்திருப்பீங்க. அதாவது உங்கள் விஷயங்களில் மட்டும் பட்டு 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 முடிவு எடுத்து போய் சிக்கியிருப்பீங்க. உங்கள்கிட்ட உதவியும் கேட்டப்போ அதான் என்ன சொல்லணும்னா, உங்களோட உதவியும் கேட்டோன்னே யோசிக்காமல் உங்களோட பையில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க, கழுத்தில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க, கையில் இருந்ததையும் கொடுத்துட்டீங்க. ஆனால் உங்களுடைய விஷயங்களில் நீங்கள் இப்படி செஞ்சதுனால உங்களுடைய வாழ்க்கையில் நிதானம் இல்லாத செயல்பாடுகள் வந்துச்சு. இனிமே உங்களுடைய ஒவ்வொரு முடிவுகளிலும் தெளிவான சிந்தனைகள் செயல்படுத்த போகிறீங்க. சனி வக்கரம் அடைந்து உங்களுடைய வாழ்க்கையில் நிதானமான முடிவுகளை கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக வருது. அதே போல் இந்த காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் சிக்கி தவிக்கிற நம்முடைய 2K கிட்ஸ், நம்முடைய 90 கிட்ஸ், இந்த 2 கிட்ஸ் தான் படாத பாடு. அதுவும் 2K கிட்ஸில் பறந்து பறந்து அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறீங்க. சார் நானாக தான் சார் இருந்தேன், சுற்றி சுற்றி வந்தான் சார், என்னை பிடிச்சிக்குன்னு சொன்னான் சார், ஏற்றுட்டேன் சார், இப்போ என்னை விட்டுட்டு காத்தா பறந்து போயிட்டான் சார், மாமா மின்னல்ங்கிற மாதிரி பறந்து போயிட்டான் சார் அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுடைய காதல் தடுமாற்றமான நிலையில் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு சரியான ஒரு நிலைப்பாடை கொடுக்கக்கூடிய பாக்கியம் சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். உண்மையான காதல் நம்ம எப்பவுமே சொல்லக்கூடிய விஷயம் தான். ஏன்னா இப்போ ஓடுற இந்த கலியுகத்தில் கிட்டத்தட்ட ஒரு 65% உண்மையான காதலை பார்க்க முடியல. சில பேர் பார்ப்பாங்க, கீழே கமெண்ட்ஸ் போடுங்க பாருங்கள், எனக்கு தெரிஞ்சு சார் 95% அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள்லாம் நிறையவே இருக்கீங்க. ஓகேவா? ஏன்னா நம்ம ரோட்டில் அப்படி பார்க்குறோம்ல, நம்ம வந்து ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கக்கூடிய விஷயங்கள், நமக்கு ஆன்லைன் மூலமாக கஸ்டமர் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் பார்க்கும்போது, அதுவும் நம்ம மிதுனராசிக்காரங்க அந்த காதலை சிக்கி வைக்கும்போது அவங்க சொல்லும் போதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அங்கே பேசும்போது கண்ணீர் வருதோ இல்லையோ, நம்ம கேட்கக்கூடிய நபர்களுக்கு கண்ணீர் வந்துடுது. அந்த அளவுக்கு உங்கள் லைஃப்பில் நிறைய பிரச்சனை இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் மாறி காதல், உண்மையான காதல் வெற்றி பெறக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. வேலையில் தடுமாற்றத்துடன் வேலை பார்த்துக்கிறீங்க சார், ஒரு இடமாற்றம் கிடைச்சா நிம்மதியாக இருக்கும், நான் இடமாற்றத்துக்காக காத்திருக்கேன் அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மிதுன ராசி என்பது உங்களுக்கு அற்புதமான வேலை கிடைக்க போகுது. சூப்பர் வேலைங்க, நான் இந்த வேலையை தான் எதிர்பார்த்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வேலையில் நல்ல மாற்றத்தை
நல்ல இடம் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு சனி பகவான் வக்ரம் அடைந்து கொடுக்க போகிறார். இதுக்கு புது சப்போர்ட் யார் கொடுக்கா? குரு கொடுக்கார். ஏற்கனவே நம்ம குரு பயிற்சியில் பேசியிருக்கோம். மிதுனராசி அன்பர்களுக்கு உறுதியாக வேலையில் மாற்றம், வேலையில் முன்னேற்றங்கிறத சொல்லியிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணுறாரு, ஜூலை எண்டுக்கு அப்புறம் உறுதிப்படுத்துகிறார் நம்மளுடைய சனி பகவான். ஓகேவா? ஸோ இது மாற்றம். அதே போல் இன்னொரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, அரசாங்க வேலையில் வேலை பார்த்துக்கிட்டு உண்மையாக ஒரு உறுதியாக நேர்மையாக இருந்தும் கூட சரியான அங்கீகாரம் கிடைக்கல, நேர்மையான என்னுடைய வாழ்க்கையில் தோல்வியை மட்டும்தான் சந்திச்சுக்கிருக்கேன், இன்னும் பதவி உயர்வு ஏற்படலைன்னு சொல்லி வருத்தப்படுற உங்களுடைய எண்ணங்களை மாற்றி அமைத்து உங்களுடைய உண்மை தன்மைக்கேற்றவாறு உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சார் நீங்கள் சொன்ன மாதிரி வேலைக்கு ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன், ஒரு சின்ன மார்க் விஷயத்தில் ஒரு 2 மார்க் 5 மார்க் அப்படிங்கிற விஷயத்தில் போய் வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுச்சு சார். வேலை எப்படியோ கிடச்சிருன்னு நினச்சேன், ஒரு மாட்டிக்கிட்டேன். இப்போ நான் அந்த வட்டம் அரசாங்க வேலைக்கு முயற்சி எடுக்கலாமா அப்படின்னு நினச்சிங்கன்னா உறுதியாக அரசாங்க வேலைக்கு மிதுனராசி என்பவர்கள் முயற்சி எடுக்கலாம். எடுத்த முயற்சியில் வெற்றி உறுதியாக உண்டுங்கிறத பார்க்கணும். சில அன்பர்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 வருடத்தில் பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள் நிறைய பிரச்சனை ஆகும். எங்கள் தாத்தா சொத்து, தாத்தாவோட பூட்டையும் சொத்துன்னு சொல்லி சொத்துக்கள் அதிகமாக இருக்குது, ஆனால் உங்களுக்கு அது கிடைக்காம தடுமாற்றத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு கேட்டு, அதாவது என்ன சொல்கிறேன், கேட்டு போட்டு மூடிட்டாங்க சார், கோர்ட்டில் போய் நின்றுட்டாங்க சார், கடைசியில் என்ன பண்ணே தெரியல சார், விட்டு கொடுத்துட்டேன், சித்தப்பாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன், தாத்தா மாமாவுக்கு விட்டு கொடுத்துட்டேன், அத்தைக்கு விட்டு கொடுத்துட்டேன், எல்லாரும் விட்டு கொடுத்துட்டேன் சார், ஆனால் இவங்க ஒரு விஷயத்தில் கூட நமக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. எப்போ தான் இது சரியாகும், நல்ல ஒரு மாற்றம் வருமா, பூர்வீக சொத்து கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்க்கக்கூடிய நம்முடைய மிதுனராசி என்பவர்களுக்கு பூர்வீக சொத்து கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை நம்முடைய சனி பகவானும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் குரு பகவானும் கொடுக்கப் போகிறார்கள் என்பது உண்மை. ஸோ அதே போல் பூர்வீக வியாதி அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் ஏற்கனவே. நம்முடைய மிதுனராசிக்காரங்களுக்கு மட்டுமே தாத்தாக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு, அப்பாவுக்கு இந்த உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனை இருந்துச்சு, அதே போல் எங்கள் தாத்தாவோட அப்பா பூட்டனுக்கு பாட்டனுக்கு எல்லாருக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சு சார், அந்த வியாதி எங்களுக்கு வந்துருச்சு சார், எனக்கு வந்துடக்கூடாது, என் குழந்தைக்கு வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஸோ இது சரியாகுமா அப்படின்னு ஏதேனும் தலைமுறையாக ஒரு வியாதி தொடர்ந்து கொண்டிருந்தால் அதற்கான ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் இந்த குரு பயிற்சியும் இந்த சனி வக்கர பயிற்சியும் உங்களுக்கு உறுதி செய்யும் என்பது கிரக ரீதியான உண்மை. நம்முடைய மாணவ செல்வங்கள், மிதுனராசி மாணவ செல்வங்கள் படிப்பில் சூப்பராக வெற்றி பெற போகிறீங்க. த பெஸ்ட் மாணவன் மாணவி என்று பேர் வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய செயல்பாடு சூப்பராக இருக்க போகுது. அதனால் கவலைப்பட தேவையில்லை. கணவன் மூலமாக மனைவிக்கு ஒரு முன்னேற்றம், மனைவியின் மூலமாக கணவனுக்கு இந்த வட்டம் உறுதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய பாக்கியம் கிரக ரீதியாக ஏற்படுது. ஓகேவா? இதில் சில மிதுனராசி என்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை நிறைய பிரச்சனையாகி நீயா நானா, நானா நீயா அப்படிங்கிற ஒரு கருத்தில் கோர்ட்லேயோ இல்லை வேற எங்கேயோ கேஸ் நடந்துருக்கு அப்படின்னா அது உறுதியாக சுமூகமாக தீர்வு ஏற்பட்டு ஒன்று இணைவதற்கான வாய்ப்பு கிரக ரீதியாக உண்டு. ஸோ சம்டைம் இல்லைங்க இதெல்லாம் கடந்து முடிஞ்சிச்சுங்க, டைவர்ஸ் வாங்கிட்டேங்க, இப்போ தனிமையில் இருக்கேன், நான் 2வது மேரேஜ் முடிப்பேனா அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 2வது திருமணத்துக்கான வாய்ப்பை உங்களுக்கு கிரக ரீதியாக சனி வக்கரம் பெற்று ஏற்படுத்தி கொடுக்கார். ஓகேவா? ஸோ எண்ணங்கள் நிறைவேறும், துன்பங்கள் உங்களுக்கு விட்டு விலகும், சந்தோஷமாக இருக்கக்கூடிய பாக்கியம் உங்களுக்கு கிரக ரீதியாக ஏற்படுது. ஸோ மிதுன ராசிக்காரங்க வெற்றி நடை போட்டு வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை நழுவ விடாமல் பயன்படுத்தி. என் அன்பான மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசிக்காரர்களுக்குங்க மாபெரும் சபைகளில் நீ நடந்தால் உனக்கு மாலைகள் விழ வேண்டும், அது நடக்கும். மிதுன ராசிக்காரங்களுக்கு காசு பணம் துட்டு இது தேவைப்படுது, வருமானம் கொஞ்சம் பெருகணுங்க, அதுக்கு வக்கரச்சனி வழி பண்ணுவாரா அப்படின்னா வக்கரச்சனி காலகட்டத்தில் இந்த காலகட்டம், அதாவது ஜூலை
15ஆம் தேதியிலிருந்து அந்த நவம்பர் 8 வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். நிறைய பேருக்கு வேலை மாற்றம் கிடைக்கும். நீங்கள் ஒரு டெக்னிக்கல் ஃபீல்டில் இருக்கீங்க, அந்த டெக்னிக்கல் ஃபீல்டில் உங்களை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கிடணும். நீங்களே ஒரு கம்ப்யூட்டரில் இருக்கீங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ கற்றுக்கிடணும். ஐக்ளவுட் படிக்கிறதுல ஆர்வத்தை காட்டணும். இந்த மாதிரியான படிப்புகள் நீங்கள் எடுத்து படிக்கிற போது உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் வரும். ஒரு உதாரணத்துக்கு அதை நான் சொன்னேன். காமர்ஸ் படிக்கிற மாணவராக இருக்கீங்க, இங்கே உள்ள சிஏ படிக்கிறீங்க, சரி ஃபாரின் சிஏ படிங்க, ஜெயிப்பீங்க. நீங்கள் மிதுன ராசிக்கு அப்படி ஒரு யோகம் இருக்குது. நீங்கள் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஃபீல்டில் இருக்கீங்க, மீடியாவில் இருக்கீங்க, ஆசிரியராக இருக்கிறீங்க, எந்த ஃபீல்டில் நீங்கள் இருந்தாலும் மாற்றி யோசிங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுங்க, இப்போ ஜெயிப்பீங்க. ஹார்ட் ஒர்க் பண்ணினா சனிக்கு பிடிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் பண்ணினா வக்கர சனிக்கு பிடிக்கும்னு வச்சுக்கிடுங்க. நல்ல உழைக்கவும் செய்வீங்க. நீங்கள் ஸ்மார்ட் ஒர்க்காக இருந்துச்சுன்னா மிதுனராசிக்காரங்களுக்கு ப்ரொஃபஷனலாக பெரிய முன்னேற்றம் வரும். இந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான விஷயம், இந்த சனி பகவான் உங்களுடைய 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 4ஆம் இடத்தை பார்க்குறாருன்னா அது அம்மாவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அம்மாவுடைய உடல்நலம் தானே நமக்கு முக்கியம். அதில் அதிக கவனம் நம்ம எடுத்துடணும். இந்த நேரத்தில் அம்மாவுக்கு ஏதாவது மனசு வருத்தம் இருக்கா, அது என்னன்னு கேட்டு தீர்த்து விடுங்க, சரியா போயிடும். சில பேருக்கு இது ஒரு யோகமாக அமையும். தாய் நாட்டில் இருக்க விடாது, வெளிநாட்டில் கொண்டு போய் விடும். ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி எதிர்பார்க்குறாங்க பாருங்க, அவங்களுக்கு இது நல்ல நேரம். தாய் நாட்டில் இருக்க விடாமல் வெளிநாட்டில் அமைக்கும். 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் மாறும். அப்போ படிப்பில் அதீத கவனம் செலுத்தணும். நம்ம வீட்டில் அப்படி மிதுனராசி பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க படிப்பில் அதிக கவனம் செலுத்துங்க, அது முக்கியம். இன்னொரு விஷயம், இந்த காலகட்டத்தில் வாகனங்கள் 2 வீலர் 4 வீலர் நல்லா சர்வீஸ் பண்ணி பயன்படுத்துவோம், பெரிய வெற்றி வரும். அனுபவத்தினால் சிறக்கக்கூடிய காலகட்டங்கள் இது, ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம், கணவன் மனைவி உறவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், தொழிலுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இந்த மாதிரி விஷயங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. சில பேர் புருஷன் பொண்டாட்டி உறவில் பெரிய கான்சன்ட்ரேஷன் இல்லாமல் இருப்பாங்க. அப்போ தான் 3ஆம் நபருடைய தலையீடு குடும்பத்துக்குள்ளே வந்துடுது. கணவன் மனைவி உறவுக்கு ஒரு புரிதல் வேணும், ஒருத்தர் அனுசரித்து போகணும், அவங்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிடணும். மிதுன ராசிக்காரங்க அது புரிஞ்சுக்கிட்டா போகிறோம், பெரிய வெற்றி தாங்க. அப்போ தனவரவு கூடுது, பிஸ்னஸ் லாபம் கூடுது, கல்வி விஷயத்தில் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது, அம்மாவுடைய உடல்நலத்தில் கான்சன்ட்ரேஷன் தேவைப்படுது. முக்கியமாக வீடு விஷயங்கள் சின்ன சின்ன ரிப்பேர் ஒர்க் இருந்தாலும் பார்த்து சரி பண்ணியிருக்கேன், நல்லது நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை நீங்கள் பெறக்கூடிய காலகட்டம் என்பதில் சந்தேகம் இல்லை. அப்போ இந்த பீரியடில் யாரை கும்பிட்டா நன்மைகள் நடக்கும்? மிதுனராசிக்காரர்கள் வழிபட வேண்டியது சிதம்பரம் நடராஜர். சிதம்பரம் நடராஜர் வழிபாடுங்கிறது அற்புதமான வழிபாடுங்க. கேட்ட வரத்தை தரக்கூடிய இறைவன் இல்லையா, அவரை போய் வழிபாடு செய்யுங்க, உடனே பலன் கிடைக்கும். மிதுன ராசி என்பர்களுக்கு இந்த சனி பகவானினுடைய வக்ரத்தன்மை பாத்தீங்கன்னா, இவர்களினுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி வக்ரம் அடைகிறார். ராசிக்கு 10ஆம் இடம் அப்படின்றது கர்மஸ்தானம். கர்மஸ்தானத்துல வக்ரம் அடையும் போது இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் ரீதியான நிறைய முன்னேற்றங்கள் வரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். வேலை ரீதியான நிறைய வளர்ச்சிகளும் இருக்கக்கூடிய ஒரு நேரம். மிதுன ராசி என்பர்கள் இப்பதான் ஒரு 2 மாத காலமா ஜூன்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ரிலீவ் ஆயிட்டு வராங்க. நிறைய ஸ்ட்ரெஸ், அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து எங்கேயாவது தப்பிச்சு போனா போறோம் அப்படின்ற மாதிரியான சில இடத்துல இருக்கிறாங்க இந்த மிதுனராசி என்பர்கள். அதே மாதிரி தொழிலை கவனிக்கிறதுக்கு முடியாத ஒரு சூழ்நிலை இவர்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. என்னதான் அந்த தொழில் நல்லா போனாலும் அந்த இடத்துல உங்களுடைய டைரக்ட் பிரசன்ஸ் இருந்தாதான் நல்லா இருக்கும், இன்னமும் நல்ல ஒரு வளர்ச்சி அடையும் அப்படின்னு இந்த மிதுனராசி என்பர்கள் இவர்களுடைய விஷயத்துல ரொம்ப கேர் எடுத்து செய்யணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதற்குண்டான கரெக்டான ஒரு தருணம் அப்படின்றது இந்த 4 மாத காலம் இந்த சனியினுடைய வக்ரத்தன்மை. இந்த சனியினுடைய வக்ரத்தன்மையில நிறைய மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய வேலையை விட்டுட்டு தொழிலுக்கு வரக்கூடிய ஒரு தருணம். இது நீங்க நம்புறீங்களோ நம்பலையோ அது எனக்கு தெரியாது. ஆனா மிதுன ராசி என்பர்கள் 50% பேர் வேலையை விட்டுட்டு தொழிலுக்காக வரக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்கும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தொழிலினுடைய ஆசை அப்படின்றது அதிகரிக்கக்கூடிய ஒரு தருணம். ஏன்னா இவர்களுக்கு ஒரு ஃபுல் கான்பிடென்ட் இருக்கும். இந்த ராசியினுடைய அதிபதி புதன்
புதன் நிறைய டெக்னாலஜி டெவலப்மெண்ட், நிறைய டெக்னாலஜி நாலேஜ், இது எல்லாத்தையுமே வச்சிருப்பாங்க. அந்த நாலேஜை வச்சு நம்ம எப்படியாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சிடணும் அப்படின்னு கடந்த ஒரு 6 மாதத்திற்கு மேலாக அதற்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா ஆகி வந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா கைகூட மாட்டேங்குது அப்படின்ற மாதிரியாக இருக்கும். இதுல நிறைய பேருக்கு இந்த சனி வக்ரத்தன்மை அடையக்கூடிய காலத்துல 27ஆம் தேதி ஜூலை மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா நிறைய பேருக்கு நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் தொழில் ரீதியாக நடக்க போகுது. இதனால அந்த வேலையில மிகப்பெரிய அளவுக்கு பிடிப்பு இல்லாமல் தன்னுடைய சுய வாழ்க்கையை அந்த தொழிலை பார்க்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இது ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றம். இந்த மாற்றத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகம் நல்லா இருந்தது அப்படின்னா நீங்க தான் வின் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல ஒரு பாவி அப்படின்னு சொல்லணும். அந்த சொல்லுவாங்க ஜோதிட ரீதியாக. அந்த 10ல ஒரு பாவி, அதுவும் சனியாகவே இருக்கும்போது மிகப்பெரிய ஒரு தொழில் மாற்றத்தை இந்த மிதுன ராசி என்பர்கள் கண்டிப்பாக அனுபவித்தே தீர வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கிறீங்க. இதே இடத்துல அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடியவர்கள் மிதுன ராசி என்பர்கள் நிறைய பேர் பாத்தீங்கன்னா வெளிநாட்டிலயும் சரி தன்னுடைய சொந்த ஊர்லயும் சரி அரசாங்க உத்தியோகத்துல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த அரசாங்கம் உங்களுக்கு உண்டான சில சலுகைகளை 100% கொடுத்தே தீர வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல நம்ம அந்த பலன்களை வேறு விதமாக மாற்றி சொல்லக்கூடாது. உங்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல நிறைய வளர்ச்சிகள் இருக்கும் அப்படின்றத விட இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அரசாங்க உத்தியோகத்துல இருக்கக்கூடிய சலுகைகள் தான் நம்ம முக்கியமா சொல்ல வேணும். அந்த சலுகைகள் கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையில இந்த அரசாங்கம் செயல்படும் அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு அவர்களினுடைய வளர்ச்சிகள் அப்படின்றது ஒரு நிலையாக ஒரு வளர்ச்சியாக இருக்கணும். அந்த நிலையான வளர்ச்சி தான், அதாவது ஸ்லோ அண்ட் ஸ்டெடியான ஒரு டெவலப்மெண்ட் தான் ஒருவருடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு தருணத்திற்கு கொடுக்கும். அதுல இந்த மிதுன ராசி என்பர்கள் 100% அமைப்பு வாய்ந்தவர்கள். ஏன்னா தன்னுடைய 45 வயது வரைக்கும் எந்த விதமான ஒரு ஆசைக்கும் எந்த விதமான ஒரு வாழ்க்கையினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கும் ஆளாகாதவர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல தன்னுடைய வளர்ச்சிக்கு மட்டுமே இடம் கொடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருக்க போறாங்க. இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகள் மீது அதிகப்படியான ஒரு அக்கறை வாய்ந்த ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க. ஏன்னா 10ஆம் பார்வையாக சனி பகவான் 10ஆம் பார்வையாக உங்களுடைய 7ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 10ஆம் இடத்திலேயே இருக்கிறார். அடுத்து உங்களுடைய 4ஆம் இடத்தையும் பார்க்கிறார். அந்த 4ஆம் இடம் அப்படின்றது சுகஸ்தானம். அடுத்து பாத்தீங்கன்னா சொத்துக்களை குறிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் தன்னுடைய குழந்தைகளுக்காக ஒரு வீடு கட்டணும், தன்னுடைய குழந்தைகளுக்காக அடுத்த ஒரு ஜெனரேஷனுக்காக நல்ல ஒரு சேவிங்ஸை சேர்த்து வைக்கணும் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டிற்கு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பவர்களுக்கு இருக்கும். அதனால நிறைய சொத்துக்கள் வாங்க போறீங்க, நிறைய ஒரு மாற்றங்கள் வரப்போகுது, நிறைய வளர்ச்சிகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இருக்கும். அப்போ சனி வக்ரத்தன்மையோட உங்களுடைய 4ஆம் இடமான சுகஸ்தானத்தை பார்க்கிறது. இதுல ஏதாவது ஒரு டவுட் எல்லாருக்குமே வரும். சுகஸ்தானம் அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய உடல் தேகத்தை குறிக்கக்கூடிய ஒரு நேரம், ஒரு அமைப்பு தான். அந்த தேகத்துல இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், சோம்பேறித்தனம், அடுத்து உடல் ரீதியான ஒரு மந்தத்தன்மை, இது எல்லாமே இந்த சனி வக்ரம் முழுமையாக நீக்கக்கூடிய ஒரு நேரம். ஒரு இடத்துக்கு போவோம் அப்படின்னு கிளம்பியாச்சுன்னா ஏதாவது ஒரு தடைகள் வந்துருது. அப்புறம் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான ஒரு ஆசையே மறைந்து போயிருது அப்படின்ற மாதிரியாக இந்த மிதுன ராசி என்பவர்கள் இருப்பாங்க. இந்த 4 மாதத்துல பாத்தீங்கன்னா பிளான் போட்டபடி செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு. இந்த இடத்துல நம்ம இந்த தேதி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக இருப்பீங்க. அதுல எந்த விதமான மாற்றமும் வராது. அதே மாதிரி இந்த வேலைகளை கரெக்டா இந்த நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அதையும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு தன்மை. அதனால இந்த மந்தத்தன்மை முழுமையாக நீங்கி தேக ஆரோக்கியம் பெறுவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. திருமணம் சம்பந்தப்பட்ட சில விஷயங்கள்ல இதுவரைக்கும் திருமண வரன்களே வரல அப்படின்னு சொல்றவங்களுக்கு முழுமையாக அந்த வரன்
போன்ற வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அடுத்து வேலை ரீதியான வெளிநாட்டுல இருக்கக்கூடியவர்கள் இது வரைக்கும் நிறைய பிரச்சனைகளை அனுபவிச்சிருப்பீங்க. எப்பண்டா வேலை போகும் தெரியல. அந்த வேலை போனாலும் அடுத்து நான் கமிட்மெண்ட்டுக்கு என்ன செய்ய போறேன், என்னுடைய குடும்பத்தை விட்டு நான் தனியா இருக்கிறேன். குடும்பத்துல இருக்கக்கூடிய நபர்கள் ஒவ்வொருத்தரும் என்ன எதுவாவது பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு மைண்ட் டென்ஷனாவே இருக்கு. எப்ப பார்த்தாலும் ஒரு டிப்ரெஷன், தேவையில்லாத சண்டை சச்சரவுகள் இப்படியே போயிட்டு இருக்கு மேடம் காலம். இதெல்லாம் எப்பதான் நிவர்த்தி ஆகும்? கண்டிப்பாக இந்த 4 மாத காலகட்டத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ்ல இருந்தெல்லாம் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. இந்த இடத்துல மிதுன ராசி என்பர்களுக்கு ஏதாவது ஒரு நெகட்டிவான விஷயங்கள் இருக்கா அப்படின்னு கேட்கணும். நெகட்டிவான விஷயங்கள் கண்டிப்பாக இருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா, உயர்கல்வி படிக்கக்கூடிய இடத்துல அதை படிக்க முடியாம உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். அடுத்து பாத்தீங்கன்னா, அந்த கல்விக்குண்டான ஒரு படிப்பு இப்பதான் படிச்சு முடிச்சிருக்கிறோம், ஆனா அந்த கல்விக்குண்டான படிப்பு அப்படின்றது எனக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரியான சில நெகட்டிவான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நேரம். அடுத்து 2வது திருமணத்துல சில பிரச்சனைகள் வரக்கூடிய ஒரு நேரம். அதாவது ஜனவரி மாசம் 2வது திருமணம் ஆச்சு, எனக்கு பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து ஒரே பிரச்சனையா இருக்கு, ஏன்டா 2வது மேரேஜ் பண்ணணும் அப்படின்னு தெரியல அப்படின்ற மாதிரியாக இருக்கு. இந்த மாதிரியாக 2வது திருமணத்துல பிரச்சனைகள் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த சனி வக்ரத்தன்மை இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு கொடுக்க போறாரு. அப்போ இந்த இடத்துல இந்த மிதுன ராசி என்பர்கள் செய்ய வேண்டிய சில விஷயங்கள், அதாவது ஆன்மீக பரிகாரம் அப்படின்ற மாதிரியாக என்ன செஞ்சா இவர்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும். ஏன்னா சனி இயல்பு தன்மையில இருக்கிறத விட வக்ரத்தன்மையில தான் இந்த மிதுன ராசி என்பர்கள் நிறைய ஒரு மாற்றங்களை பெற போறாங்க. அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இவர்களுக்கு என்ன செய்தால் நம்மளுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மிதுன ராசி என்பர்கள் பெருமாள் கோயிலாக போறீங்க, பெருமாள் கோயிலுக்கு போறீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய கருடாழ்வாரை பிரார்த்தனை பண்ணுங்க. அந்த கருடாழ்வாருக்கு ஒரு 6 தீபம் ஏற்றி பிரார்த்தனை செய்ய வேண்டும். அந்த 6 தீபம் ஏற்றும் போது உங்களுடைய நெகட்டிவான சில விஷயங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை அடைவதற்குண்டான ஒரு நேரம். ஏதாவது வழக்குகள் இருந்தது அப்படின்னா அந்த கருடாழ்வாரினுடைய பிரார்த்தனையின் மூலமாக நிறைய ஒரு சேஞ்சஸ் பெற முடியும். இதே இது சிவன் கோயிலுக்கு நாங்க போறோம், நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த சிவன் கோயிலுக்கு தான் போவோம், பெருமாள் கோயிலுக்கு தான் போவோம் அப்படின்ற மாதிரியாக சில விஷயங்களை வச்சிருக்கிறாங்க. எல்லாமே ஒண்ணுதான். எந்த விதத்துல எந்த இடத்துல நீங்க எப்படி ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்றீங்க அப்படின்ற ஒரே ஒரு விஷயம்தான் உங்களுடைய பிரச்சனையை தீர்க்க போகுது. அதனால சிவன் கோயிலுக்கு போறவங்க அங்க இருக்கக்கூடிய கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்துங்க. அந்த கால பைரவருக்கு 9 தீபம் ஏத்தும் போது அந்த மிதுன ராசி என்பர்களுக்கு நிறைய இடத்துல ஒவ்வொரு இடத்துலயும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படியே ஜீரோவா மாறிக்கிட்டே வரும். என்னடா இது நம்மளுக்கு ஒரு அதிசயமா இருக்கு, எப்படி ஒரு மாற்றங்கள் ஏற்படுமா அப்படின்ற மாதிரியாக அந்த மாற்றங்களை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மிதுன ராசி என்பர்கள் மேக்சிமம் இவர்களுக்கு இப்ப நடக்கக்கூடிய தசா புத்தி அப்படின்னு பார்த்தோம்னா சனி திசை, புதன் திசை, இந்த மாதிரியான தசாபுத்திகள் இருக்கும். இந்த தசாபுத்திகள் இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப கேர்ஃபுல்லா ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப அந்த மூவ் ஃபார்வர்ட் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலயும் ரொம்ப கேர்ஃபுல்லா எடுத்து வைக்க வேண்டிய தருணமாக இருக்கு. அதை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.